கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் சத்திய விதத்திலே வாசிக்கிறோமே. தகப்பனே, பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாறட்டும். உம்மை அறிகிற அறிவினாலே எங்களை நிரப்பும். தகப்பனே, அவிதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று. அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று கேட்டால், பாருங்க, அவர் என்ன பதில் சொல்லுகிறார்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, பெரிய பெரிய பட்டணங்களிலே போய் அவர் பிரசங்கித்தார். சின்ன சின்ன கிராமங்களிலே போய் அவர் பிரசங்கித்தார். படித்த ஊர்களிலேயும் படிக்காத கிராமங்களிலேயும் போய் அவர் பிரசங்கித்தார். எல்லா ஊர்களுக்கும் போய் ஒரே ஒரு செய்தி தான் பிரசங்கம் பண்ணினாரு. அது என்ன செய்தினா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. யார்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. பாருங்க, படித்தவர்களுக்கு ஒரு பிரசங்கத்தையும் படிக்காதவர்களுக்கு பிரசங்கத்தையும் இல்ல, எல்லாருக்கும் ஒரே பிரசங்கம் தான், எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். ஏனென்றால் எல்லா பிரச்சனைக்கும் பதில் இங்கேதான் இருக்கிறது. எங்கே? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. படித்தவர்களுக்கோ படிக்காதவர்களுக்கோ வெள்ளையர்களுக்கோ கருப்பர்களுக்கோ எல்லாருக்குமே கிறிஸ்து தான் பதிலாக இருக்கிறார். பாருங்க, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பதிலாக இருக்கிறார். வியாதி பிரச்சனைக்கு, தரித்திர பிரச்சனைக்கு, சாப பிரச்சனைக்கு, தோல்வி பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் கிறிஸ்து பதிலாக இருக்கிறார். எனவேதான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். பாவ பிரச்சனைக்கு, சாப பிரச்சனைக்கு, தரித்திர பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா பிரச்சனைகளிலும் இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை வாழ வைப்பார், நல்ல எதிர்காலத்தை அமைத்து தருவார். எனவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய நல்ல வாழ்வுக்காக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இதில் இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். இந்த தகப்பன் போல அந்த தகப்பன் இல்ல, அந்த தகப்பன் போல அந்த தகப்பன் இல்ல, ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். பாருங்க, இந்த தகப்பன்மார்கள் எல்லாம் பார்த்துட்டு பரலோக தகப்பன் இப்படிதான் என்ற ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இந்த பரலோக தகப்பனை அறிந்து கொள்வதற்கு சத்திய வேதத்துக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும், சத்திய வேதத்திலே பார்க்க வேண்டும். ஏனென்றால் சத்திய வேதம் மாத்திரமே இந்த பரலோக தகப்பனை நமக்கு சரியாக காண்பிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இந்த புஸ்தகம் கிறிஸ்தவருடைய பக்தி புஸ்தகம் கிடையாது, கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க, அதுதாங்க பைபிள். இல்லைங்க, தப்பு. இது கிறிஸ்தவ மதத்தினுடைய பக்தி புஸ்தகம் கிடையாதுங்க, கிறிஸ்தவ மதத்தினுடைய மத புஸ்தகம் கிடையாது.
இது தேவாதி தேவனை நமக்கு காட்டுகிற புஸ்தகம். பரலோக தகப்பனை சரியாக நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். எனவேதான் இந்த புஸ்தகத்தை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை கவனித்து நம்முடைய அப்பா இன்னார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா இன்னார் என்பதை அறிந்து கொள்வதுதான் நமக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும். ஆமென். அப்பாவை குறித்து தவறான எண்ணங்கள் மனதில் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. உருண்டாலும் பிறண்டாலும் பதில் வரவே வராது. அப்பாவை குறித்து சரியான ஒரு படம் நம்முடைய மனதில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு நாம் பதில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். வாசிப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது என்று சொல்கிறார். எது பெருகுகிறது? கிருபையும் சமாதானமும். எவ்வாறு பெருகுகிறது? பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவின் மூலமாக. அறிகிற அறிவின் மூலமாக தான் கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகிறது. எனவே ஏன் நம்முடைய தகப்பனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தகப்பனை அறிகிற அறிவின் மூலமாக தான் நமக்கு கிருபை பெருகுகிறது, நமக்கு சமாதானம் பெருகுகிறது, நமக்கு சுகம் பெருகுகிறது, நமக்கு ஆரோக்கியம் பெருகுகிறது, நமக்கு வெற்றி பெருகுகிறது, நமக்கு பாதுகாவல் பெருகுகிறது, நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுகிறது, நமக்கு ஞானம் பெருகுகிறது, நமக்கு தீர்க்க ஆயுசு பெருகுகிறது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெருகுகிறது. எப்பொழுது? அப்பாவை அறிகிற அறிவின் மூலமாக. எனவேதான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறீர்களோ ஜெபிக்கவில்லையோ இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எதற்காக? அப்பாவை அறிகிற அறிவுக்காக. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். தகப்பனே, உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய எனக்கு உதவி செய்யும். எத்தனை இப்படி ஜெபம் பண்றீங்க? டெய்லியும் அடிக்கடி ஜெபிக்கணும். பஸ்ல போகும்போது, வரும்போது, தனியா உட்கார்ந்துருக்கும் போது, இது காலையில் எழும்புன மாத்திரம் கிடையாது, எப்பவுமே ஜெபிக்கணும். தகப்பனே, உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். உம்மை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் எனக்கு கிருபை பெருகுகிறது, எனக்கு சமாதானம் பெருகுகிறது, எனக்கு சுகம் பெருகுகிறது, எனக்கு ஆரோக்கியம் பெருகுகிறது, என்னுடைய வீட்டிலே ஐஸ்வர்யம் பெருகுகிறது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெருகுகிறது உம்மை அறிகிற அறிவின் மூலமாக. எனவே அடிக்கடி இதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். அது மட்டும் இல்ல, இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் முதலாவதாக நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய தகப்பன் அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய தகப்பன் இரக்கங்களின் தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். நான்காவதாக நம்முடைய தகப்பன் ஜோதிகளின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய தகப்பன் யார்? ஜோதிகளின் தகப்பன். ஜோதிகளுக்கெல்லாம் தகப்பன் அவர்தான். ஜோதிகளை எல்லாம் சிருஷ்டித்தவர் அவர்தான். அவரிடத்திலே எவ்வளவு வேணும் இருள் கிடையவே கிடையாது, எவ்வளவு வேணும் தீமை கிடையவே கிடையாது, எவ்வளவு வேணும் வியாதி கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல இருக்க அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் தான் வியாதியை கொடுக்கிறாரு, கடவுள் தான் இருட்டை கொடுக்கிறாரு, கடவுள் தான் தரித்திரத்தை கொடுக்கிறாரு. அவற்றை எவ்வளவு வேணும் இருள் இல்லை, எவ்வளவு வேணும் தரித்திரம் இல்லை. நம்முடைய தகப்பனை போல ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் யாரும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, டாப் 10 சொல்றாங்க, டாப் 10 டிவியில போடுறாங்க, டாப் 10ல இவர் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்றாங்க. உலகத்திலேயே பெரிய பணக்காரர் இவர் தான், ரெண்டாவது பணக்காரி இவர், மூணாவது பணக்காரர் இவர் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? எதை வச்சு சொல்றாங்கன்னா, அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்றத கணக்கு போட்டு சொல்றாங்க. இவர்கிட்ட இவ்வளவு கோடி இருக்குது, அதனால இவர் ஃபர்ஸ்ட். இவர்கிட்ட அதை விட கொஞ்சம் குறைவா இருக்குது, அதனால இவர் செகண்ட். அவற்ற அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கு, அதனால இவர் தேர்டு. நான் கேட்கிறேன், நம்முடைய தேவன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல யாரால கணக்கு போட்டு சொல்ல முடியும்? எவனாலும் சொல்ல முடியாது. நான் வச்சுக்கோங்க, நம்முடைய அப்பா ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். இந்த வெளிச்சங்கள்லாம் மனதிலே வர வேண்டும்.
எங்க அப்பாட்ட தரித்திரம் கிடையாது, எங்க அப்பாட்ட வியாதி கிடையாது, எங்க அப்பாட்ட இருட்டு கிடையாது. இந்த வெளிப்பாடெல்லாம் வரும் பொழுது நான் சொல்றேன், நீங்க ஏழையா இருக்க முடியாது, நீங்க ஏழையாவே இருக்க முடியாது. இந்த வெளிப்பாடு உள்ள வரணும். வரும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யங்கள் உங்களுடைய ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? மாறும். ஆமென். எனவே அப்பாவை குறித்து ஒரு பெரிய தெளிவு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய தகப்பன் ஜோதிகளின் தகப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஐந்தாவதாக எதை பார்க்க போகிறோம் என்றால், நம்முடைய தகப்பன் தயவின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தகப்பன் தயவு காண்பிக்கிறவரா இருக்கிறார், தயவு நிறைந்தவராய் இருக்கிறார், தயவு செய்கிற தகப்பனாவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் போதும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தயவுள்ளவர், எனவே அவரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. எனவே நம்முடைய தகப்பன் யார் என்றால், நம்முடைய தகப்பன் தயவு காண்பிக்கிற தகப்பனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் தயவு காண்பிக்கிற தகப்பனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட தகப்பன்? ஒரு கல் நெஞ்சம் படைச்சவர் கிடையாது, இரக்கமே இல்லாதவர் கிடையாது, ஒரு கொடூரமானவர் கிடையாது. நம்முடைய தகப்பன் தயவு காண்பிக்கிற தகப்பன். எனவேதான் இந்த தயவின் தகப்பனை ருசித்து பார்க்க சொல்கிறார். எத்தனை ருசித்து பார்க்க நினைக்கிறீங்க? ஆப்பிள் பழத்தை ருசிச்சு பார்க்கறது மாதிரி கர்த்தர் என்ன செய்யணும்? ருசிச்சு பார்க்கணும். எங்க அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும். அப்பா நல்லவர் என்பதை, அப்பா அன்பின் தகப்பன் என்பதை, அப்பா இரக்கங்களின் தகப்பன் என்பதை, அவர் ஜோதிகளின் தகப்பன் என்பதை என்ன செய்யணும்? ருசிச்சு பார்க்கணும். அவர் தயவின் தகப்பன் என்பதை ருசிச்சு பார்க்க வேண்டும். வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே ரூத்துவின் புஸ்தகம், ரூத்துவின் சரித்திர புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். போதும். இங்கே நகோமி அவள் சொல்கிறாள், தயவு செய்கிற கர்த்தராலே. தயவு செய்கிற கர்த்தராலே. எதை செய்கிற கர்த்தராலே? தயவு செய்கிற கர்த்தராலே. அப்ப நம்முடைய தகப்பன் யார்? தயவு செய்கிற தகப்பன். யாருக்கு தயவு செய்கிறவர்? நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய பிசினஸ்க்கு, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் அவர் தயவு செய்கிற கர்த்தராக இருக்கிறார். வாசிப்போம். ரூத்துவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. பாருங்க, இங்கே நகோமியை பார்த்து அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? உனக்கு. யாருக்கு? இந்த நகோமி என்கிற இந்த பெண்ணுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், தயை செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? தயை செய்திருக்கிறார். மக்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். நகோமிக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, தயை செய்திருக்கிறாரு. யார் தயை செய்திருக்கிறார்? கர்த்தர். நம்முடைய கர்த்தர் யார்? அவர் தயை செய்கிற கர்த்தர். நகோமிக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறார். அதாவது நகோமிக்கு பேரன். இந்த நகோமிக்கு அவ்வளவு சந்தோஷம், எனக்கு பேரன் பிறந்துட்டான் சொல்லி. பேரன் பிறந்துட்டான் சொல்லி அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா பேரு நகோமி தான். அவங்களுக்கு ஒரு பேரனை கொடுத்துட்டார் கர்த்தர். இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தர். யார் தயவு செய்த கர்த்தர்? உனக்கு தயவு செய்த கர்த்தர். எனவே பாருங்க, கர்த்தர் பாருங்க தயை உண்டாகிறாரு. ஒரு ஆண் பையனை கொடுத்து தயை உண்டாகிறாரு.
ஒரு நல்ல புருஷனை கொடுத்து தயை உண்டாக்குறாரு, ஒரு நல்ல மனைவியை கொடுத்து கர்த்தர் தயை உண்டாக்குறாரு. பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற தயவு. நீதிமொழியில வாசிக்கிறோம், மனைவி கர்த்தர் அருளும் ஈவு தயை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, நல்ல புருஷனோ நல்ல மனைவியோ ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ அது பிறக்குதுன்னா கர்த்தருடைய தயவு. எனவே பாருங்க, இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு தயை செய்தபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, கர்த்தாவே எனக்கு தயை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தயை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தயை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய் மாறும்போது வாழ்க்கை மாறும். வாய் இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் நடக்காது, பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் நடக்காது. கர்த்தாவை நகோமிக்கு தயவு செய்த கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறீர். நீ தயவு காண்பிக்கிற தகப்பன், நீ எனக்கு தயவு செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சா அடைஞ்சா இப்படி சொல்லணும். என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, ஏற்கனவே எல்லா வரையும் ஏறி போச்சு. அது அதுன்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க, இன்னமும் என்ன நடக்க போதோ தெரியல. என்னமும் நடக்கட்டும், எனக்கு கர்த்தர் தயை உண்டாக்கி தருவார், எனக்கு தயை உண்டாக்கி தருவார். ஆமென். எனவே நம்முடைய தகப்பன் யார் என்றால், நம்முடைய தகப்பன் தயவு காண்பிக்கிற தகப்பனாக இருக்கிறார். சரி, தயவு என்றால் என்ன? தயவு என்றால் என்ன? தயவு என்றால் நன்மை செய்ய நினைப்பதுதான் தயவு. நன்மை செய்ய நினைப்பதுதான் தயவு. வாசிப்போம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. எது தயை? என்ன ஆசை? மனுஷன் நன்மை செய்ய நினைக்கிறானே அந்த ஆசைதான் தயை. எனவே பாருங்க, நன்மை செய்ய நினைப்பதுதான் தயை. வாசிப்போம் கர்த்தரை குறித்து. சங்கீதம் 145:9. கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். போதும், கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். அதாவது கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் அப்படிதான் வந்திருக்குது பாருங்க. கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். பாருங்க, அந்த நன்மை செய்கிறாரே கர்த்தர், அதுதான் என்னது? தயை. எனவே எல்லாருக்கும் நன்மை செய்ய நினைப்பதுதான் தயையாகும். கவனிங்க, மனுஷனே இன்றைக்கு இன்னொரு மனுஷனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கும் பொழுது தேவன் நினைக்க மாட்டாரா? அதிகமா என்ன செய்கிறார்? அவர் நினைக்கிறார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நன்மை செய்ய நினைக்கிறான், அதுதான் தயை. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் நினைக்க மாட்டாரா? கர்த்தர் எவ்வளவு அதிகமாய் அவர் நினைக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு நீர் தயை செய்கிற தேவனாக இருக்கிறீர், தயை செய்கிற தகப்பனாக இருக்கிறீர். அது மட்டுமல்ல, தயவு என்பது ஒரு எஜமானிடமோ அல்லது ஒரு அதிகாரியிடமோ ஏதோ ஒன்றை கேட்கும் பொழுது, ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்ளும் பொழுது அதற்கு சம்மதி தெரிவிப்பது, சம்மதம் தெரிவிப்பது, அந்த விஷயத்திலே கருணை காண்பிப்பது, அதுதான் தயவாகும். பாருங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க போய் நீங்க வேலை பார்க்குற உங்க ஆபீசர்ட்ட அல்லது ஒரு சூப்பர்வைசர்ட்ட நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கேட்குறீங்க, சார் இதை கொஞ்சம் எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன செய்யறாரு? அந்த காரியத்தில் கருணை காமிக்கிறாரு. அதுதான் தயை, அதுதான் தயையாகும். இதற்கு ஒரு உதாரணத்தை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம். திருப்பிக் கொள்வோம். தானியேல் புஸ்தகம், தானியேல் 1:8-9. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே
தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். இதனுடைய பின்னணி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்கள். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவன் எருசலேமை முற்றுகை போட்டு அதில் உள்ளவர்களை சிறைபிடித்துக் கொண்டு பாபிலோனுக்கு அடிமைகளாக அவர்களை கொண்டு வந்தான். அவ்வாறு கொண்டு வந்த ஜனங்களில் சில வாலிபரை தெரிந்து கொண்டு அவர்களை பிரித்தெடுத்து அஸ்பேனாஸ் என்கிற ஒரு தலைவரிடத்திலே அந்த வாலிபர்களை ஒப்படைக்கிறான். எதற்காக ஒப்படைக்கிறார்கள் என்றால், கல்தையருடைய பாஷைகளையும் எழுத்துக்களையும் கற்றுக் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். எத்தனை வருஷம் ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் 3 வருஷமாக அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த 3 வருஷமும் அந்த அஸ்பேனாஸ் என்கிற அந்த பிரதானியின் தலைவனிடத்தில் இந்த வாலிபர்களாம் இருந்து அந்த பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த எழுத்துக்களை எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 3 வருஷத்திலேயும் இந்த வாலிபர்கள் எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்றால், கவனிச்சுட்டே வாங்க, இந்த வாலிபர்கள் எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், ராஜா உண்கிற உணவையும் ராஜா குடிக்கிற திராட்சை ரசத்தையும் இவர்கள் குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ராஜாவுக்கு சாப்பாடு தயாரிக்கிறாங்க, திராட்சை ரசம் தயாரிக்கிறாங்க. அதுல ஒரு பங்கை எடுத்து இந்த வாலிபர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று கட்டளை பிறக்கிறது. கவனிங்க, இந்த வாலிபர்களிலே ஒருவன் தான் தானியேல். இந்த தானியேல் ஒரு வாலிபன். இந்த தானியேல் என்ன பண்ணுகிறான் என்றால், இந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் ராஜாவின் உணவும் ராஜாவின் திராட்சரசமும் எனக்கு வேண்டாம், எனக்கு பருப்பு முதலான மரக்கறிகளும் குடிக்க தண்ணீரும் இருந்தால் எனக்கு அது போதும், அதை மாத்திரம் நீங்க எனக்கு கொடுங்க என்று அந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் வேண்டிக் கொள்கிறான். 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். யாரிடத்திலே தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார்? பிரதானிகளின் தலைவனிடத்திலே. அந்த தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரி, இவர்கள் எல்லாம் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். இவங்க பிறந்து அங்க வளர்ந்தவங்க கிடையாது, அந்த பாபிலோன் தேசத்தினுடைய குடிமகன்கள் கிடையாது. இவங்க இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அடிமையாய் போன ஒரு வாலிபனுக்கு கர்த்தர் எதை கிடைக்க பண்ணினார்? தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி பண்ணினார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், தானியேலுக்கே கர்த்தர் தயவும் இரக்கம் கிடைக்க பண்ணார்னா உங்களுக்கு கிடைக்க பண்ணுவாரா, கிடைக்க மாட்டாரா? இங்க இருக்க அநேகர் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவங்க. தானியேல் பாருங்க, வேற நாட்டுல பிறந்து வளர்ந்தவன், பாபிலோன் தேசத்துல பிறந்து வளர்ந்த ஒரு குடிமகன் கிடையாது. கர்த்தர் அவனுக்கே தயவு என்ன செஞ்சாரு? உண்டாக்கி கொடுத்தாரு. அவனுக்கே தயவு உண்டாக்கி கொடுத்தாருன்னா உங்களுக்கு தயவு உண்டாக்கி தருவார், தரமாட்டாரா? இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், அந்த அதிகாரிகளுடைய கண்கள்ல கர்த்தர் உங்களுக்கு தயவு உண்டாக்கி தருவார். ஆமென். எல்லாம் ஆழமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதிகாரிகளின் கண்களிலே கர்த்தர் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் உங்களுக்கும் தயவும் இரக்கம் கிடைக்க செய்வார். அது மட்டுமல்ல, தானியேல் எதற்காக ராஜாவின் போஜனத்தையும் ராஜாவின் திராட்சரசத்தையும் வேண்டாம் என்று அவன் ஒதுக்குகிறான் என்றால் அதை நீங்க கவனிக்கணும். என்னங்க, சாப்பாடு தானங்க, அது ராஜா சாப்பிடுற சாப்பாடுங்க, வேற சாப்பாடு கிடையாது. ராஜாவுக்கு எப்படி சமைப்பாங்க பாருங்க, எவ்வளவு டேஸ்டா, எவ்வளவு ருசியா, எவ்வளவு பெஸ்டான பொருட்கள்லாம் போட்டு சோட சொப்பட்டையான கோதுமையா போட்டு பூரி சுடுவாங்க. அந்த தேசத்திலேயே விளைஞ்ச முதல் தரமான கோதுமையில முதல் தரமான பொருட்கள்னாலதான் அவருக்கு உணவு தயாரிச்சிருப்பாங்க. அந்த ராஜாவுடைய சாப்பாடை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல ஜனாதிபதி இருக்கிறாரு, பிரதமர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எப்படி தயாரிப்பாங்க? அவங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு வருதுன்னா, அடே அப்பா புண்ணியம் செஞ்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க நம்ம ஆட்கள்லாம். எப்ப புண்ணியம் செஞ்சுன்னு தெரியல, ஐயா சாமி முதல்ல போட்டு சாப்பாட முதல்ல எனக்கு போட்டு அப்படின்னு அங்கனக்குள்ளே பட்டறையை போட்டுருவாங்க, அங்கனக்குள்ளே உட்காந்துருவாங்க. தானியேல் சொல்றான், அந்த சாப்பாடு என் பக்கத்துல வரக்கூடாது, எனக்கு அந்த சாப்பாடே வேணாம். அது எவ்வளவு பெஸ்டா தயாரிச்சாலும் பரவாயில்ல,
எனக்கு வேணாம் என்று அவன் சொல்லுகிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை கவனிச்சிங்க 8ஆம் வசனத்துல, தீட்டுப்படுத்தாதபடிக்கு. அந்த வார்த்தை கவனிங்க, எது படுத்தாதபடிக்கு? ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டாம் என்று என்ன செய்தான்? வேண்டிக் கொண்டான். கவனிங்க, தானியேல் எதற்காக ராஜாவின் போஜனத்தையும் ராஜாவின் திராட்சை ரசத்தையும் வேண்டாம் என்று அவன் ஒதுக்குகிறான் என்று சொன்னால், ராஜாவின் உணவும் ராஜாவின் திராட்சை ரசமும் அவருடைய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பிறகுதான் ராஜாவுக்கு கொடுத்தாங்க. அந்த போஜனத்தை யாரு சாப்பிடணும்? இப்ப தானியேலும் சாப்பிடணும். இந்த விவரம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவனே சொல்லிட்டான், எனக்கு வேணாம். எனக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது என்று. அதனால நான் தீட்டுப்படக்கூடாது. எனவே எனக்கு அது எவ்வளவு ருசியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேணாம். எனக்கு சாதாரண பருப்பு காய்கறிகள் அது கொடுத்தாலே போதும், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பேன். ஏன்னா அந்த சாப்பாட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. எனக்கு விளங்குது. சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல தண்ணியும் கஞ்சியும் தானே இருக்குது, அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. சோத்திரம் போட்டு சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆமென். கவனிங்க, இதை தானியேல் அறிந்திருந்தபடினாலே ராஜாவின் போஜனத்தை தானியேல் வேண்டாம் என்று அவன் சொல்லுகிறான். எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தேவன் எப்படிப்பட்ட அதிகாரிகளிடத்திலேயும் தலைவர்களிடத்திலேயும் நமக்கு தயவும் இறக்கும் கிடைக்கும்படியாக செய்கிறார். அதான் நீங்க கவனிக்கணும். பாருங்க, இந்த பிரதானி உடனே இந்த பாரு, அதெல்லாம் நீ பேசக்கூடாது, நீ இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவே கிடையாது, நீ அடிமையா கொண்டு வரப்பட்டவன், உனக்கு என்ன இவ்வளவு திமிரா, வாயை மூடிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானின் கண்களிலே தயவும் இறக்கும் கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, தைரியமாக சில சமயங்கள்ல சில தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? தயவை உண்டாக்குகிறார். தைரியமா சில தீர்மானங்கள் எடுக்கணும். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது அருவருக்கப்படத்தக்கது, நான் இப்படி பண்ண மாட்டேன் என்று தைரியமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அங்க தயவு என்ன செய்யறாரு? உண்டாக்குகிறார். எத்தனை விளங்குகிறது? சும்மா அப்படி ஒரு மாதிரி கோலத்தனம் அப்படி பயந்துக்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பேச்சே கிடையாது. எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். தைரியமா நிற்கும் பொழுது கர்த்தர் செய்யறார், அந்த தைரியத்தை உண்டாக்கி தருகிறார். சிலர் பாருங்க, ஞாசனம் எடுக்கிறதுக்கு அப்படியே பயந்து உருண்டுகிட்டு இருப்பாங்க. பாருங்க, யார் எப்படி நினைச்சிட்டு பாருங்க, எனக்கு தேவை கிடையாது, கர்த்தரும் நானும், அவ்வளவுதான். கர்த்தரும் நானும். கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் கடைசி சொட்டு ரத்தத்தை எனக்கு சிந்தவே சிந்தல. தைரியம் வரும்பொழுதுதான் கர்த்தர் செய்வார், தயவு என்ன செய்வாரு? உண்டாக்குவார். சும்மா ஒரு பயந்துகிட்டு ஒரு மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் தயவு என்ன செய்ய மாட்டாரு? உண்டாக்கி தர மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தைரியமாவே பேசுறான், ராஜாவின் போஜனத்தினாலே நான் தீட்டுப்படுத்தாதபடிக்கு. அப்படி சொல்றா பாருங்க அந்த வார்த்தையை. இல்லைங்க சார், கோச்சுக்கிடாதீங்க, எப்படியா நீங்க பார்த்து கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னா கெஞ்சி காலில் கும்பிட்டு விடுதல. தைரியமா சொல்றா, ராஜாவின் போஜனத்தினாலே நான் தீட்டுப்படக்கூடாது. தைரியமா முடிவெடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு தயவு என்ன செய்யறாரு? உண்டாக்கி தருகிறார். எனவே இங்க நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட மனிதராக இருக்கட்டும், அவருடைய கண்களிலே நமக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லா காரியங்களுக்கும் சொல்லுவோம், தேவன் எனக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படியாக செய்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, தேவ தயவு நமக்கு முன்னால் செல்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அடையாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவனுடைய தயவு நான் போகும்போது எனக்கு முன்னால போயிட்டே இருக்குதான். இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? தேவ தயவு நாம் போகும்போது எனக்கு முன்னால போய்கிட்டே இருக்குது, எனக்கு முன்னால போய்கிட்டே இருக்குது. வாசிப்போம், யாத்திராகமம் 33 19. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, போதும், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எதை கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார்? தயையை. எத்தனை தயையை கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார்? தயையை எல்லாம். எல்லாம் சொல்லுங்க, தயையை எல்லாம். சரி, எதற்காக கடந்து போக பண்ணுகிறார்? நாம் நன்றாய் இருப்பதற்காக, நாம் சுகமாய் இருப்பதற்காக,
நாம் வெற்றி பெறுவதற்காக, நாம் முன்னேறி செல்வதற்காக தயையை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? கடந்து போக பண்ணுகிறார். எனவே பாருங்க, வெளியே கிளம்பும் போது கர்த்தாவே உம்முடைய தயையெல்லாம் எனக்கு முன்னால போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆரியம் கூட வரலாண்டவரே, உங்களை கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரமாட்டேட்டாங்க. வராம போனது நல்லது. ஏன்னா என் கூட யார் வர்றா? கர்த்தர் வர்றாரு. கர்த்தருடைய தயை என்ன செய்யறது? வருகிறது. எனக்கு முன்னால கர்த்தருடைய தயை என்ன செய்யறது? போகிறது. ஆமென். அது மட்டுமல்ல, தேவ தயை பாருங்க, நமக்கு முன்னே செல்லும் போது அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். பாருங்க, சில பொல்லாத மனிதர்கள் கதவை அடைச்சு வச்சிருக்கலாம். அந்த மனுஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்காத, அந்த மனுஷனுக்கு போஸ்டிங் கொடுக்காத, அந்த மனுஷனுக்கு சம்பளத்தை போடாத, அந்த மனுஷனுக்கு அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லி சில பொல்லாத மனிதர்கள், சில பொல்லாத மனுஷிகள் எழும்பி பாருங்க சில கதவுகளை அடைச்சு வச்சிருக்கலாம். ஆனா சத்தியம் என்ன? நாம போகும்போது நமக்கு முன்னால கர்த்தருடைய தயை போகுது. கர்த்தருடைய தயை போய் என்ன பண்ணுகிறது? அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறந்து விட்டுருது. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறந்து விட்டுருது. அந்த கதவை என்னால திறக்க முடியாது, அந்த மனுஷனுடைய கதவை என்னால திறக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய தயை என்ன செய்யறது? திறக்கிறது. திறந்த மாத்திரத்துல, வாப்பா உனக்கு தான் போஸ்டிங் வச்சிருக்கிறேன், வா சீக்கிரம் வா வாங்கிக்க, உனக்கு தான் இந்த வேலையை வச்சிருக்கிறேன், உனக்கு தான் அந்த பதவி உயர்வு, உனக்கு தான் அந்த சம்பள உயர்வு, உனக்கு தான் வச்சிருக்கேன், வாங்கிக்க போ. என்ன பேர் இருக்கிறீங்க? அநேகரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க. அவங்க சொன்ன சாட்சி பாருங்க, என்னன்னே தெரியலங்க, உங்களை விட அதிகமா மார்க் எடுத்தவங்களா இருக்கிறாங்க, ஆனா என்னமோ தெரியல, என் உள்ளத்துல என்னமோ சொல்லுது, இந்த போஸ்டிங் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி. எனக்கு ஒரு அண்ணனை தெரியும் பாருங்க. அவர் நல்லா படிச்ச ஒரு அண்ணன். அவரு போஸ்டிங்காக ஒரு ஊருக்கு போயிருந்திருக்கிறாரு. அங்க போன மாத்திரத்தில் இன்டர்வியூ வச்சாங்களாம். 3 பேர் இன்டர்வியூ வச்சாங்களாம். அந்த 3 பேரை இன்டர்வியூ வச்ச பிறகு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த 3 பசங்களையும் வெளியில போக சொல்லிட்டு அந்த மேனேஜரு இந்த அண்ணனை பார்த்து சொன்னாரா, உள்ள கூப்பிட்டு அவர் சொன்னாரா, என்னன்னே தெரியல, உங்களை விட அவங்க 2 பேரும் தான் அதிகமா மார்க் எடுத்திருக்கிறாங்க, ஆனா என்னமோ தெரியல, எனக்கு உள்ள என்னமோ சொல்லுது, இந்த போஸ்டிங் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி. சொல்ல வச்சது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். நம்மளை விட படிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க, நம்மளை விட மார்க் எடுத்தவங்க நிறைய இருக்கலாம், நம்மளை விட வசதியானவங்க நிறைய இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தயை உண்டாக்கும் பொழுது அது நமக்கு வந்தே ஆகும். அது யாராலும் தடுக்க முடியவே முடியாது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் தேவ தயையை சார்ந்து கொண்டு இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது வாழ்க்கை எளிமையாய் மாறிவிடும். பல்ல கடிச்சுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத் ஆயிடும், லைஃப் ரொம்ப ஸ்மூத் ஆயிடும், ரொம்ப எளிமையாயிடும். மாட்டு வண்டிக்கு முன்னாலதான் மாடை கட்டணும், பின்னால என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. பின்னால கட்டிட்டு குச்சி குத்துனா வண்டி நகலவே நகலாது. மாடை முன்னால கட்டணும், மாடை முன்னால கட்டணும். அப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்து அழகா என்ன செய்யும்? மாட்டு வண்டி போகும். நல்லா கவனிங்க, தேவ தயவு நமக்கு முன்னால் செல்கிறது. முன்னால் செல்லும் பொழுது பாருங்க, அற்புதங்கள் அடையாளம் நடக்க ஆரம்பிக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுகிறது. தேவன் பெரிய காரியங்கள் என்ன செய்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளை இது ஆழமா நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப எளிமையாக மாறிவிடும். ஆமென். எனவேதான் பாருங்க, அடிக்கடி வாயை திறந்து இவ்வாறாக சொல்லணும், தேவ தயவு எனக்கு முன்னே செல்கிறபடியால் ஸ்தோத்திரம், தேவ தயவு எனக்கு முன்னே செல்கிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லா கரங்க வைத்து சொல்லுவோம், தேவ தயவு எனக்கு முன்னே செல்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது சொல்லிட்டு போங்க, தேவ தயவு எனக்கு முன்னால் செல்கிறது. ஆபீஸ்க்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது தேவ தயவு எனக்கு முன்னாலே செல்கிறது, தேவ தயவு எனக்கு முன்னாலே செல்கிறது. ஆமென். ஒரு சகோதரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. அந்த சகோதரன் ஈரோட்டில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாரு அந்த சகோதரன். அது மட்டும் இல்ல, எனக்கு வேண்டியப்பட்ட ஒரு சகோதரனுடைய ஃப்ரெண்ட், அவரு நண்பராக இருக்கிறார். எனவே அன்பின் மித்தமாக அவருக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாராம் பாருங்க. எனக்கு வேண்டியப்பட்ட அந்த சகோதரர் அந்த அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாராம்.
அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் மாபெரும் விசுவாச அறிக்கை. நம்ம போட்டிருக்கோம் இல்லையா நம்முடைய சபையில, அந்த புஸ்தகத்தை அவரு கொடுத்தாராம் பாருங்க. எனவே இந்த புஸ்தகத்தை அவர் ஒரு நாள் எடுத்துக்கொண்டு பாருங்க, ஈரோட்டில இருந்து தூத்துக்குடிக்கு அவர் பஸ்ல டிராவல் பண்ணி போனாராம். போகும்போது அந்த புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டே போனாராம் பாருங்க. அதுல ஒரு தலைப்பு இருக்குது, தேவ தயவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது, விசுவாச அறிக்கை. பாருங்க, அந்த பகுதியை, அந்த தலைப்பை அவர் வாசித்துட்டு அப்படி பாருங்க அத கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். தேவ தயவு எனக்கு முன்னால செல்கிறது, தேவ தயவினை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, தேவ தயவினை பெரியவனாக்குறதுன்னு சொல்லி பாருங்க அத அவரு திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாராம். ஏற்கனவே பாருங்க வாழ்க்கையில ஒன்றும் பாருங்க கையில பணம் காசு ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி போயிட்டு வருவோம், தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே அவர் போனாராம் பாருங்க. பாருங்க 3 வருஷமா வராத ஆர்டர் அன்னைக்கு வந்துருச்சான் பாருங்க. அவருக்கு 3 வருஷமா அந்த ஆர்டரே அவருக்கு வரலையா. அவர் போய் இறங்கினாராம், கூப்பிட்டு கொடுத்தாங்களாம், உங்களுக்காக வச்சிருக்கிறோம், நீங்க எடுத்து செய்யுங்க, இந்த பிசினஸ நீங்க பண்ணுங்க. பாருங்க, தேவ தயவு நமக்கு முன்னாலே போய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கிறது, அனுகூலங்களை உண்டாக்கி தருகிறது. இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். உங்க ரத்தத்தை நம்பி வாழக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா? உங்க திறமையை நம்பி வாழக்கூடாது, உங்க படிப்பு உங்க பட்டத்தை நம்பி வாழக்கூடாது. தேவ தயவை நம்பி என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். உங்க திறமை நம்பி வாழ்ந்தீங்கன்னா மாட பின்னாடி கட்டுற கதை தான். மாட பின்னாடி கட்டுற கதை தான். அது மாடு நகலாது, வண்டி நகலாது, நீங்களும் நகல மாட்டீங்க, அங்கேயே கிடக்க வேண்டியதா உருண்டுகிட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இதை விசுவாசிங்கள். தேவ தயவு எனக்கு என்ன செய்யறது? முன்னாலே போகிறது. ஆமென். எனவே தேவ தயவின் மீது உங்களை நீங்கள் தேவ தயவின் மீது உங்களுடைய கண்களை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பதிக்க வேண்டும். உங்களுடைய முழங்கால் மேல என்ன செய்யக்கூடாது? கண்ணை பதிக்க கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க முழங்கால் மேல என்ன செய்யக்கூடாது? கண்ணை பதிக்க கூடாது. ஒரு அம்மா நீங்க சொன்னாங்க, என் பேத்தி முழங்கால் போட்டானா எந்திரிக்கவே மாட்டா. முழங்கால் போட்டானா அவங்க சொல்றத பார்த்தா எப்படி இருந்துச்சு எனக்கு. முழங்கால் போட்டானா கீழே லேசா கூட இப்படி குனிய மாட்டாங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா ஒரே முழங்கால் நின்று. நான் சொல்றேன், உங்க முழங்கால் மேலே கண்ணை பதிக்காதீங்க. ஆண்டவரே முழங்கால பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் முழங்கால பார்க்காத, என்னுடைய தயவை நீ பார். முழங்கால் செய்ய முடியாதத என்னுடைய தயவு என்ன செய்யும்? செஞ்சு முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தயவின் மீது கண்களை என்ன செய்ய வேண்டும்? பதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவ தயவு நம்மை உயர்த்தும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவ தயவு பாருங்க, நமக்கு முன்னால போய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ தயவு நம்மை உயர்த்தும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், சங்கீதம் 89 சங்கீதம் 17 வசனம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். எது உயரும்? கொம்பு உயரும். கொம்பு என்றால் தலை என்று அர்த்தம். நீங்க மாட்டு கொம்பு என்ன சொல்லக்கூடாது. கொம்பு என்று சொன்னால் தலையை குறிக்கிறது. ஆகவே தேவ தயவு என்ன பண்ணுகிறது என்றால் நம்மை உயர்த்துகிறது, நம்முடைய தலையை உயர்த்துகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல உயர்வுக்காக மனுஷன் பலவிதமான தந்திரங்களை பண்றான், பலவிதமான மந்திரங்களை பண்றான் பாருங்க. அடுத்தவன் காலை வாரி விட்டு, அடுத்தவன் கண்ணுல மண்ணள்ளி போட்டு, ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் போய் கெடுத்து பேசி, ஒருத்தன் போய் இன்னொருத்தன் போய் பாருங்க இல்லாத பொல்லாத சொல்லி, இவன் மேல வர்றதுக்காக, இவன் போய் அந்த சீட்ல உட்கார்றதுக்காக, அந்த போஸ்டிங் இவன் வர்றதுக்காக பலவிதமான தந்திரங்கள் மந்திரங்கள் ஏமாத்து வேலைகளை பண்றான். தேவனுடைய பிள்ளைகள் எந்த தந்திரத்தையும் எந்த மந்திரத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தேவ தயவு நம்மை மேலே உயர்த்தும். ஆமென்.
தேவ தயவை நீங்கள் நம்பி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரையும் போய் நீங்க கெடுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. யாருடைய காலை நீங்க வார வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் போய் சொல்லி, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது அந்த பொம்பளை இப்படி இந்த பொம்பளை இப்படி சொல்லி ஒன்றரை சொல்லி கொடுத்து எப்படி அந்த போஸ்டிங் நம்ம பிடிக்கிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவ தயவுக்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். தேவ தயவு என்ன செய்யும்? உயர்த்தும். எல்லா காரணங்களுக்கும் சொல்லுவோம், தேவ தயவு என்னை உயர்த்துகிறது. தேவ தயவு என்னை உயர்த்தும்படிக்கு என் மேலே இருக்கிறது. ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள், நீங்க நேர்மை நடந்தாவே போதும். தேவ தயவு என்ன செய்யும்? உங்களை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்தும். அது மாத்திரமல்ல, தேவ தயவு நம்மை பெரியவர்களாக மாற்றும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. உயர்த்துறது மாத்திரமல்ல, தேவ தயவு நம்மை பெரியவர்களாக மாற்றுமா. எப்படி மாற்றுமா? பெரியவர்களாக மாற்றுமா. இன்னைக்கு அநேருக்கு பெரிய ஒரு கவலை, எங்க ஊர்லயே நாங்க தான் ரொம்ப சின்னவங்க, எங்க ஊர்லயே நாங்க தான் ரொம்ப சின்னவங்க. எது இப்ப தப்பா இருக்குதுன்னா, இந்த எண்ணங்கள் தான் தப்பா இருக்குது. வாயின் வார்த்தை தான் தப்பா இருக்குது. இந்த வாயின் வார்த்தையும் எண்ணங்கள் தான் உங்களை கீழே என்ன செஞ்சிருக்குது? வச்சிருக்குதே தவிர வேற எதுவும் என்ன செய்யல, கீழே வைக்கல. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, தேவ தயவு நம்ம என்ன செய்யும்? பெரியவர்களாக மாற்றும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்யும்? பெரியவனாக்கும். எது பெரியவனாக்கும்? உம்முடைய காருண்யம். காருண்யம் என்றால் தயவு என்ற அர்த்தம். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. காருண்யம் என்றால் தயவு என்ற அர்த்தம். எனவே நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய பட்டம் அல்ல, நம்முடைய ரத்தம் அல்ல, நம்முடைய செல்வாக்கு அல்ல, கர்த்தருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக ஆக்கும். எனவேதான் தேவனுடைய காருண்யத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்புக்காக, பட்டங்களுக்காக, எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய கண்கள் கர்த்தருடைய காருண்யத்தின் மேலே, கர்த்தருடைய தயவின் மேலே என்ன செய்ய வேண்டும்? பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய திறமையின் மேலே அல்ல, நம்முடைய பலத்தின் மேலே அல்ல, கர்த்தருடைய காருண்யத்தின் மேலே நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய காருண்யத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறானா? இன்னைக்கு பொதுவா உலகத்துல மனுஷன் என்ன நினைக்கிறானா? பெரிய பெரிய ஆட்களை பழகி வைத்துக் கொண்டு அவர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நாம பெரிய ஆளெல்லாம் நினைக்கிறான். பெரிய பெரிய ஆளெல்லாம் அப்படியே பழகி வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கிட்டோம்னா எப்படியாவது மேல என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனா கடைசியில் என்ன விஷயம்னா, அந்த ஆளு இந்த ஆளை அடிமையா வச்சுக்கிட்டு இருப்பான் கடைசி வரைக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஆளு இந்த ஆளை கீழே வச்சுக்கிட்டு உட்காரு, கிணே உட்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. சத்தியவேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். யாருங்க அவரு? இந்த உலகத்திலே பெரியார் அவர் தாங்க. நான் சொல்றேன், அவரோடு கூட நீங்க பழக்கத்தை வைங்க. எத்தனை விளங்குது? அவர் பெரிய மனுஷங்க, அவரோடு பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படியாவது மேல வந்துடலாம். உலகத்திலே பெரிய ஆளு நம்முடைய அப்பா. இந்த வெளிச்சம் வரணும். உலகத்திலே பெரிய ஆளு எங்க அப்பா, உலகத்திலே பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர் எங்க அப்பா. நான் சொல்றேன், இவரை பழகிக்கிட்டா போதும். நான் சொல்றேன், இவர் ஒருத்தரை பழகி வச்சுக்கிட்டா போதும், நம்ம நிச்சயமா பெரிய ஆள் ஆகிடலாம். ஆமே, எத்தனை கவனிக்கிறீங்க? பெரிய ஆள் ஆகிடலாம். எல்லாரையும் விட பெரியவர் கர்த்தர். இவரை பழகி வைத்துக் கொண்டால், இவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமா என்ன செஞ்சிடலாம்? பெரிய ஆளா ஆயிடலாம். எத்தனை பேர் பெரிய ஆளா அவங்க விரும்புறீங்க? சிலருக்கு அந்த விருப்பம் போல வராது. இதுக்கு பாஸ்டர் பெரிய ஆள் ஆகிட்டு நம்ம பாட்டுக்கு ஓரத்தில் வச்ச ஓரத்தில் என்ன செஞ்சிருப்போம்? சாட்டில் நம்ம பாட்டுக்கு ஒரு வீடை போட்டோமா, நம்ம பாட்டுக்கு கஞ்சியை குடிச்சோமா, நம்ம பாட்டுக்கு நுழைக்கணுமா? அவங்க பேசுற பேசலாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியும்.
ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சூப்பர் பரிசுத்தவான் போலவங்க எல்லாம். நமக்கு ஒரு வீடு போதும், குடிக்க கொஞ்சம் கஞ்சி போதும். சில கிறிஸ்தவங்க, சில பாஸ்டர் இப்படி சொல்றாங்க, அண்ட ஒரு குடிசையும் அரை வயிற்று கஞ்சி அடியனுக்கு போதும். உன்னைய வச்சு என்ன பண்ண போறாரு கர்த்தர் இந்த உலகத்துல? உன்னால என்ன பிரயோஜனம் ஆக போகுது இந்த ஊர்ல? புத்தி மாறணும் பாருங்க. இவங்க சொல்றத பார்த்தா, அப்பா உலகத்திலே பெரிய பரிசுத்தமான ஒரு ஆத்திரம், உன்னை வச்சு என்ன போகுதுன்னு கேட்கிறேன். ஒரு சின்ன ஸ்பீக்கர் வாங்க முடியுமா உன்னைய வச்சு? புத்தி மாறணியா? முதல்ல நான் பெரிய ஆளா இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் அந்த பட்டணத்தில் என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். ஆமென். கர்த்தருக்காக இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் உள்ள வரணும். சும்மா ஓரத்துல ஒரு பண்ணி குடிச்சிக்க உட்கார்ந்துருந்தா போதும் நினைக்க கூடாது. நல்ல புத்தி கிடையாது இதெல்லாம். பாருங்க, ஓரத்துல உட்கார்ந்துருந்தா போதும் பிரதர், நீ வேணா வச்சுக்கோ தத்துவத்தை, எனக்கு தேவையே கிடையாது. இந்த பட்டணத்தில் என்னை பார்க்கும்போது இவருடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவருடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவன் கண்ணால பார்க்கணும். அதுக்காகவே இந்த பட்டணத்தில் பெரிய ஆளா மாறணும். தேவனுடைய தயவு என்னை பெரியவனாய் மாற்றுகிறது. உள்ள வைராக்கியம் வரணும். சும்மா அநேக கிறிஸ்தவர்கள் நீ பேசிக்கிட்டு இருக்கிறது போல தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் நம்மளை பெரிய ஆளா மாற்றி அதன் மூலமாய் அவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று திட்டம் வச்சிருக்கும் பொழுது, எனக்கு ஒன்னும் வேணாண்டவரே, நான் ஓரத்தில் உட்காந்துக்கிறேன், நீ கடப்போ என்ன ஆக போகுது? சித்து பரலோகத்துக்கு நீ வரலாம். இந்த பூலோகத்தில் ஓ மூலமா நாம மையப்பட போவது கிடையவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்? ஆமென். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், எங்கேயோ மூலையில கிடந்த ஒரு மனுஷன், ஒரு சின்ன களிமண்ணை முதிச்சு அதை பாருங்க, அதுல பொம்மை குட்டி செஞ்சு அதுல கருப்பை நடிச்சு தெருவு தெருவா வித்து அதன் மூலமா பழப்பு நடத்திக்கிட்டு இருந்த வந்தவன் ஒரு ஆபிரகாம். கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு, வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய கூட்டமாய் மாத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எதுக்காக? ஆபிரகாமை பார்க்கும்போது தேவாதி தேவனை அவன் பார்க்க வேண்டும். இருக்கிறீங்க, ஆபிரகாமை பார்க்கும்போது கர்த்தரை பார்க்கணும். பாருங்க, சாதாரண கிடந்த ஒரு மனிதனை கர்த்தர் பெரிய ஆளாய் மாற்றி அதன் மூலமாக அவருடைய நாமத்தை செய்கிறார், மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அதுக்கு தான் பிடிச்சிருக்கிறாரு. நீங்க வேணா சாதாரண ஆளா இருக்கலாம், கர்த்தர் உங்களை பெரிய ஆளாய் மாற்றுவதன் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே குப்பத்தனமான எண்ணங்கள் எல்லாம் பிடிங்கி எரிஞ்சிடணும். எனக்கு கொஞ்சம் கஞ்சி போதும், எனக்கு பச்சை மிளகா போதும், எனக்கு ஊறுகாய் போதும், தேங்காய் சீடு போதும். புத்தியை மாத்துங்க. எண்ணங்கள் விசாலமா மாற வேண்டும். நான் நன்றாக இருக்கும் பொழுது என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் இந்த தேனி பட்டணத்தில் என்ன செய்யும்? மகிமைப்படும். இந்திய தேசத்திலே தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஆமென். எனவே கர்த்தருக்காக நான் பெரிய ஆள் என்ன செய்யணும்? இருக்கணும். இது என்ன பெருமை இல்லையா? இது பெருமை இல்லையா? இது அறிவு, அப்பாவை குறித்த அறிவு. கர்த்தருடைய காருண்யம், அவருடைய தயவு என்னை பெரியவனாய் மாற்றும். நான் பெரிய ஆளான முயற்சி பண்ணல, நான் பெரிய ஆளான்னு சொல்லி நான் பல விதமான திட்டங்களை போட்டு அடுத்தவனை கால வாரி விட்டு உருண்டு பண்ண அப்படிலாம் நான் வர்றது கிடையாது. நான் ஒன்ன பண்றேன். என்ன பண்றேன்னா, இந்த கர்த்தருடைய தயவு மேல என் கண்ணை வச்சிருக்கிறேன். கர்த்தருடைய தயவை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய தயவை நான் பார்க்கும்போது கர்த்தருடைய தயவு என்னை மேல என்ன செய்யுது? தூக்குது. ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக இந்த பட்டணத்திலே வாழ வேண்டும், பெரிய ஆட்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றும். எனவே கர்த்தரோடு பழக்கத்தை வைங்க, கர்த்தரோடு உறவை வைங்க, அவரோடு அதிகமா பழகுங்க, அதிகமா அவரோடு பேசுங்க. பாருங்க, யோபு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். அவரோடு பழகி சமாதானமாயிருந்தால் அதனாலே நன்மை வரும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதனாலே உனக்கு ஏராளமான தங்கங்கள்லாம் வரும். அப்படியே போட்டு பைபிள்ல, அதனாலே நீர் தங்கத்தை சேர்த்து வைப்பீர், பொன்னை சேர்த்து வைப்பீர். நான் சேர்க்கின்றக்காண்டி ஓடல, நான் கர்த்தரோடு நெருங்கி பழகி சமாதானமா இருக்கிறேன். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அதெல்லாம் கொண்டு வந்து என் காலில் போடுறாரு. எதெல்லாம் காலில் கொண்டு வந்து போடுறாரு? எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் என் காலில் கொண்டு வந்து போடுறாரு. நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரோடு பழகி அவரோடு சமாதானமா இருக்க வேண்டும். ஆமென். அவரோடு பழகி அவரோடு கூட சமாதானமா இருங்க. இந்த தேவ தயவு உங்களை மேல தூக்கும். இந்த தேவ தயவு உங்களை மேல தூக்கும். 1000 பேரு உங்களை பார்த்து போராமப்பட்டாலும், உங்களை பிடிச்சி கீழே இழுத்தாலும் கீழே இழுக்க முடியாது. தேவ தயவு உங்களை மேல தூக்கும். ஆமென். அது மட்டுமல்ல, தேவ தயவு நம்முடைய தலையின் மேலே இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவ தயவு எங்க இருக்குதா? உங்க தலை மேல இருக்குதான்.
பாஸ்டர் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர் என் தலையில என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். இப்ப சொல்றேன், தேவ தயவு உங்க மேல இருக்குது. தேவ தயவு உங்க தலை மேல இருக்குது. எது உங்க தலை மேல இருக்குது? உங்க தலையில கை வச்சு சொல்லுங்களேன். தேவ தயவு என் தலையின் மேல இருக்கிறது. தேவ தயவு என் உச்சன் தலையின் மேலே இருக்கிறது. எங்க இருக்குது? உங்க தலை மேல தேவ தயவு இருக்குதுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் என்ன எழுதிருக்கான தெரியல என் தலையில அப்படின்னு சொல்லி தலை மேல கைய வச்சு அப்படி சொல்லாதீங்க. தேவ தயவு என் தலை மேல இருக்குது. மறுபடியும் சொல்லுங்க, தேவ தயவு என் தலை மேல இருக்குது. ஆமென். வாசிப்போம். உபாம புஸ்தகம் 33 வாசிக்கிறேன். 16. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்த அருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சன் தலையின் மேலும் வருவதாக. இங்கே யாக்கோப்பு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு கூறுகிற ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோப்பு என்ன சொல்கிறார்? தேவ தயவு உன் சிரசின் மேலும் உன் உச்சன் தலையின் மேல் வருவதாக. ஆசீர்வாதத்தை பாருங்க. தேவ தயவு எங்க இருக்குதா? உங்க தலை மேலையும் உங்க உச்சன் தலையின் மேலையும் இருக்குதா. கவனிங்க, யோசேப்புக்கு மாத்திரமல்ல நம்முடைய தலையின் மேலும் தேவ தயவு என்ன செய்கிறது? வந்திருக்கிறது. யார் மூலமாய் வந்திருக்கிறது? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் மூலமாக, அவருடைய ரத்த புண்ணியத்தின் மூலமாக தேவ தயவு நம்முடைய தலையின் மேலே என்ன செஞ்சிருக்கிறது? வந்திருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, தேவ தயவு எதற்காக நம்மேலே இருக்கிறது என்று சொன்னால், நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை செழிப்பாக்குவதற்காக, நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக, நம்மை பெரியவர்களாக மாற்றுவதற்காக, நம்மளை ஜெயிக்க வைப்பதற்காக, நமக்கு அனுகூலங்களை உண்டாக்கி தருவதற்காக தான் தேவ தயவு நம்முடைய தலையின் மேலே இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, தேவ தயவு உங்கள் மேலே இருக்கிறபடினாலே உங்கள் உயர்வை, உங்கள் செழிப்பை, உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் வரட்டும், உங்க உயர்வை தடுக்கவே முடியாது, உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. ஏன்னா தேவ தயவு உங்க தலையின் மேலே, உங்கள் உச்சன் தலையின் மேலே இருக்கிறது. இதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவ தயவின் தலை மேல இருக்குது. சில சமயங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, என்னடா உன் தலையில எழுதி இருக்குது, இப்படி இருக்கேடா நீ, சுழி பிடிச்சவன் அப்படின்னு வைவாங்க இல்லையா? சுழி பிடிச்சவன், கிறுக்கு பிடிச்ச பைய அப்படின்னு வைகிறது பிள்ளைகளை பார்த்து. சேட்டக்கார பைய, அப்பயும் புத்தி அப்படியே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி வைகிறது. இப்படிலாம் சொல்றது. கர்த்தாவே, என் பிள்ளை மேல உடைய தயவு இருக்கிறபடி ஆளுங்க ஸ்தோத்திரம். என் பையனுடைய தலையின் மேலே உடைய தயவு இருக்குது. ஆமென். இதெல்லாம் விசுவாசிக்கணும். பெற்றோர்கள் தாறுமாறா பேசுறது நிறுத்திட்டு, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுறது நிறுத்திட்டு, அவிசுவாசமா பேசுறது நிறுத்திட்டு, கர்த்தாவே உடைய தயவு என் மேல, என் குடும்பத்தார் மேல, என் பிள்ளைகள் மேல இருக்கிறபடி ஆளுங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய தயவு என் பிள்ளைகளை உயர்த்துகிறபடி ஆளுங்க ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இப்படியே ஒவ்வொரு நாள் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த இந்திய தேசத்துல வருகிற நாட்கள் உங்க பிள்ளைங்க தான் பெரிய ஆளா இருப்பாங்க. ஆமென். நம்மெல்லாம் ரொம்ப கீழே தானே. புத்திய மாத்துங்க, பேச்ச மாத்துங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்க எங்க இருந்து நாங்க எப்பயுமே கீழே தான் எல்லாரும் சொல்லி அவங்கெல்லாம் சொல்றாங்க. அவன் சொல்ற நிறுத்துங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் சொல்ற நிறுத்துங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் சொல்ற பாட்டை நீங்கள பாட போறீங்களா? அவன் பாடுற பாட்டை நீங்க பாட போறீங்களா? இல்ல கர்த்தர் கொடுத்த பாட்டை பாட போறீங்களா? தேவ தயவு எங்கள் தலையின் மேல இருக்கிறபடியா இந்த தேசத்திலே நாங்கள் கர்த்தருக்காக பெரிய ஆட்களா இருப்போம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததியார்கள் பெரிய ஆட்களா என்ன செய்வார்கள்? இந்த பட்டணத்திலே இருப்பார்கள். ஆமென். எனவே பாருங்க, புழுதியில கிடக்கிற புத்தி அப்படி எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. வார்த்தையின் மூலமாக புழுதியில கிடக்குது பாருங்க. புத்தி சில சமயங்கள் அப்படி தகுண்டு போய் கிடக்குது பாருங்க. புழுதி இவங்களும் ஒன்னா இருக்கிறாங்க.
கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையில எடுத்து உன்னுடைய மனதிலே வை. மனதில் வைக்க 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 உன்னுடைய புத்தி மண்ணில் கிடக்கிற புழுதியில கிடக்கிற உன்னுடைய புத்தி மேலே எழும்ப ஆரம்பிக்கும். மேலே எழும்ப ஆரம்பிக்கும். உன்னுடைய புத்தி மாற மாற, உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மாற மாற உன்னுடைய வாழ்க்கையின் தராதரம் உயர ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனவே பேச்ச மாத்துங்க, எண்ணங்களை மாத்துங்க. தேவ தயவு என் தலையின் மேலே இருக்கிறது, என்னுடைய உச்சன் தலை மேலே இருக்கிறது. எதற்காக இருக்கிறது? என்னை உயர்த்துவதற்காக, என்னை பெரிய ஆளாய் மாற்றுவதற்காக, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக, அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவ தயவு என்னுடைய தலையின் மேலே இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, தேவ தயவு நம்மை பாருங்க திருப்தி அடைய செய்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இதை பார்த்து நம்ம முடிப்போம். தேவ தயவு நம்மை திருப்தி அடைய செய்கிறதாம். வாசிப்போம். உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேல் திசையையும் தென் திசையையும் சுதந்திரித்து கொள் என்றான். இங்கே யாக்கோப்பு தன்னுடைய குமாரனாகிய நப்தலிக்கு கூறுகிற ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோப்பு என்ன கூறுகிறார்? கர்த்தருடைய தயவினாலே நீ திருப்தி அடைந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். எதனாலே திருப்தி அடைந்திருப்பாய்? கர்த்தருடைய தயவினாலே. பாருங்க, இதெல்லாம் விசுவாசிக்கணும். சாப்பாட்டுக்கே வழி இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்குது, கடன் பிரச்சனையா இருக்குது, அந்த பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனையா இருக்குது, ரொம்ப இதா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இதை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய தயை என்னை திருப்தி அடைய செய்கிறது, என்னை போஷிக்கிறது, என்னை பராமரிக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய தயையினாலே நீ திருப்தி அடைந்திருப்பாய். சரி, எதிலே திருப்தி அடைந்திருப்பாய்? ஆவியிலே திருப்தி அடைந்திருப்பாய், ஆத்மாவிலே திருப்தி அடைந்திருப்பாய், சரீரத்திலே திருப்தி அடைந்திருப்பாய், பொருளாதாரத்திலே திருப்தி அடைந்திருப்பாய், கைகளின் பிரயாசத்திலே திருப்தி அடைந்திருப்பாய், எல்லாவற்றிலையும் திருப்தி அடைந்து இருப்பாய். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தாவே, உம்முடைய தயை என்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறபடியால் ஸ்தோத்திரம், என்னுடைய பிள்ளைகளை திருப்தி அடைய செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். நான் என் பிள்ளைகளும் நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து இருப்போம் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நான் என் பிள்ளைகளை பட்டினியா கிடக்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது. நான் என்னுடைய பிள்ளைகளும் திருப்தியாக இருக்கிறோம். எதனால திருப்தியாக இருக்கிறோம்? கர்த்தருடைய தயையினாலே திருப்தியாக இருக்கிறோம். கர்த்தருடைய தயை என்ன செய்கிறது? திருப்தி அடைய செய்கிறது. ஆமென். பாருங்க, சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனாயிருந்தே நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக சாப்பாட்டுக்காக இறந்து திரிந்ததையும் நான் கண்டதில்லை என்று சொல்லுகிறான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் அவர்கள் அலைந்து திரிந்ததை நான் என்னுடைய வாழ்க்கையில கண்டதே இல்லை என்று சொல்லுகிறான். ஏன் நீதிமானுடைய பிள்ளைகள் அவங்க அப்பத்துக்காக இறந்து தெரிய மாட்டாங்கன்னா, தேவ தயவு அவர்களை போஷிக்கிறது, தேவ தயவு அவர்களை திருப்தி அடைய செய்கிறது, தேவ தயவு அவர்களை பராமரிக்கிறது. ஆமென். எனவே அடிக்கடி கர்த்தரை சொல்லுங்க, பணம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை வரும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய தயவு என்னை பராமரிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பேர பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தாரை உம்முடைய தயவு பராமரிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவினாலே நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம் என்று பாருங்க விசுவாசிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது அப்படியே கர்த்தர் செய்வார், உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க செய்வார். ஆமென். எழுந்திருப்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம். நம்முடைய தகப்பன் தயவு காண்பிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் தயவு காண்பிக்கிற தகப்பனாக இருக்கிறார், தயவின் தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய தயவுக்காக நன்றி. நீ தயவு காண்பிக்கிற தகப்பன், நீ தயவு காண்பிக்கிற தகப்பன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவு அபாரமாக வேலை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்களை உயர்த்துகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்களை பெரியவர்களாய் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்களுடைய தலையின் மேலே, உச்சன் தலையின் மேலே தங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்களுக்கு முன்னாக சொல்கிறபடியால் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை உம்முடைய தயவு திறக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய வாசல்களை உம்முடைய தயவு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உமக்கு நன்றி. தானியேலுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்க செய்த கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறீர். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தாவே, உம்முடைய தயவு வந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அபாரமாய் வேலை செய்யட்டும், அபாரமாய் வேலை செய்யட்டும் கர்த்தாவே. உம்முடைய தயவு இவர்களை உயர்த்தட்டும், இவர்களை பராமரிக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய தயவு கர்த்தாவே இவர்களை பாதுகாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்கள். உங்களை பாதுகாத்து பராமரிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. தேவைகள் எல்லாம் உடைய தயவு சந்திக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவிதமாய் செய்து உடைய நாமத்தை மையப்படுத்துகிறீரா இருக்கான். ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.